கட்சியில இருந்து ஒரு வாரத்திலேயே வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு காங்கிரஸ் சீட்டு கொடுத்துருக்காங்க. துரோகத்தின் மறு உருவம் அவரும் அவங்க அப்பாவும். அதனால இப்ப நான் அதை பேச விரும்பல. காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி, அப்படிப்பட்ட ஒரு கட்சி இது போன்ற வேட்பாளர்கள் வாய்ப்பு கொடுக்கறதுன்னா அவங்களுக்கும் அது துரோகத்தில் அவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு. செல்வ பிறந்தைக்கு வந்து நிச்சயமாக அது விவசாயிகளுக்கு சாதகமாக திட்டங்கள் மேற்கொள்ளப்படும். ஏன்னா விவசாயத்தை முதன்மையாக காப்பாற்றப்பட வேண்டும். மற்றதெல்லாம் வளர்ச்சினா விவசாயத்தை அழித்து ஒரு கொண்டு வருவது அது வளர்ச்சி கிடையாது. அது சிப்காட்டா இருக்கட்டும், வேற ஏதாவது திட்டமா இருக்கட்டும். மாற்று இடம் இருந்தா நிச்சயமா அதுக்கு நம்ம விமான நிலையம் வேணும். அதுல மாற்று கருத்து கிடையாது. அது விவசாயம் பாதிப்பு இல்லாமல் அதை கொண்டு வருவது அது எங்களுடைய நோக்கம். செல்வ பிறந்தகை நீங்க மாங்காட்டுல ஒரு நிகழ்ச்சியில காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியிலிருந்து விலகிட்டு ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி மக்களுக்கு பாடுபடப்படுறதுன்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அது இன்னும் பின்னால அவரை எடுத்துருவாங்க. அது விலக தேவையில்லை, அவரே எடுத்துட போறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த தேர்தலில் வேட்பாளர் அறிவிப்புலாம் அதெல்லாம் பார்த்தா நிறைய சிக்கல்கள், அவங்களுக்குள்ள சண்டை எல்லாம் பிரச்சனை எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம எங்க கூட்டணியில ஒரு சின்ன பிரச்சனை கூட கிடையாது. சுமூகமான கூட்டணி, ஊருக்குள்ள வெளியில எங்கேயுமே கிடையாது. நாங்கெல்லாம் ஒருத்தருக்கு நம்ம இணக்கமா நாங்க செயல்பட்டு வரோம். ஆனா அங்க 30 கட்சி கூட்டணி, அந்த 30 கட்சி கூட்டணி பேரு முதலமைச்சரை கேட்டா அவருக்கும் தெரியாது, வேற யாருக்கும் தெரியாது. ஆனா சும்மா சேர்த்து வச்சிருக்கிறாங்க அதுல. அதனால இதெல்லாம் பார்க்கதான் நம்ம போகலாம். தாவேகாவோட தலைவர் விஜய் வந்து திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி பிரச்சாரம். அதாவது இது ரெண்டு கட்சியும் கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டு காலம் இருக்கின்ற கட்சிகள் எல்லாமே. அதிமுகவும் திமுக போட்டி இந்த தேர்தல் அது வந்து மக்கள் எல்லாம் முடிவு செஞ்சுட்டாங்க. அவங்க கட்சி இப்போ புதுசாக வந்திருக்கிறாரு, அவருக்கு அரசியல் இப்போ கற்றுக்கிட்டு இருக்கிறாரு. அதனால வரட்டும், ஒரு வாக்கு கொஞ்சம் ஒரு விழுக்காடு வாக்குகள் வாங்குவார், அவ்வளோதான். எல்லாருடைய நோக்கம் திமுக அகற்றணும். அதனால திமுகவை அவரால் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாது. கட்சியில இருந்து ஒரு வாரத்திலேயே வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு காங்கிரஸ் சீட்டு கொடுத்துருக்காங்க. துரோகத்தின் மறு உருவம் அவரும் அவங்க அப்பாவும். அதனால இப்ப நான் அதை பேச விரும்பல. காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி, அப்படிப்பட்ட ஒரு கட்சி இது போன்ற வேட்பாளர்கள் வாய்ப்பு கொடுக்கறதுன்னா அவங்களுக்கும் அது துரோகத்தில் அவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு. செல்வ பிறந்தைக்கு வந்து நிச்சயமாக அது விவசாயிகளுக்கு சாதகமாக திட்டங்கள் மேற்கொள்ளப்படும். ஏன்னா விவசாயத்தை முதன்மையாக காப்பாற்றப்பட வேண்டும். மற்றதெல்லாம் வளர்ச்சினா விவசாயத்தை அழித்து ஒரு கொண்டு வருவது அது வளர்ச்சி கிடையாது. அது சிப்காட்டா இருக்கட்டும், வேற ஏதாவது திட்டமா இருக்கட்டும். மாற்று இடம் இருந்தா நிச்சயமா அதுக்கு நம்ம விமான நிலையம் வேணும். அதுல மாற்று கருத்து கிடையாது. அது விவசாயம் பாதிப்பு இல்லாமல் அதை கொண்டு வருவது அது எங்களுடைய நோக்கம். செல்வ பிறந்தகை நீங்க மாங்காட்டுல ஒரு நிகழ்ச்சியில காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியிலிருந்து விலகிட்டு ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி மக்களுக்கு பாடுபடப்படுறதுன்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அது இன்னும் பின்னால அவரை எடுத்துருவாங்க. அது விலக தேவையில்லை, அவரே எடுத்துட போறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த தேர்தலில் வேட்பாளர் அறிவிப்புலாம் அதெல்லாம் பார்த்தா நிறைய சிக்கல்கள், அவங்களுக்குள்ள சண்டை எல்லாம் பிரச்சனை எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம எங்க கூட்டணியில ஒரு சின்ன பிரச்சனை கூட கிடையாது. சுமூகமான கூட்டணி, ஊருக்குள்ள வெளியில எங்கேயுமே கிடையாது. நாங்கெல்லாம் ஒருத்தருக்கு நம்ம இணக்கமா நாங்க செயல்பட்டு வரோம். ஆனா அங்க 30 கட்சி கூட்டணி, அந்த 30 கட்சி கூட்டணி பேரு முதலமைச்சரை கேட்டா அவருக்கும் தெரியாது, வேற யாருக்கும் தெரியாது. ஆனா சும்மா சேர்த்து வச்சிருக்கிறாங்க அதுல. அதனால இதெல்லாம் பார்க்கதான் நம்ம போகலாம். தாவேகாவோட தலைவர் விஜய் வந்து திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி பிரச்சாரம். அதாவது இது ரெண்டு கட்சியும் கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டு காலம் இருக்கின்ற கட்சிகள் எல்லாமே. அதிமுகவும் திமுக போட்டி இந்த தேர்தல் அது வந்து மக்கள் எல்லாம் முடிவு செஞ்சுட்டாங்க. அவங்க கட்சி இப்போ புதுசாக வந்திருக்கிறாரு, அவருக்கு அரசியல் இப்போ கற்றுக்கிட்டு இருக்கிறாரு. அதனால வரட்டும், ஒரு வாக்கு கொஞ்சம் ஒரு விழுக்காடு வாக்குகள் வாங்குவார், அவ்வளோதான். எல்லாருடைய நோக்கம் திமுக அகற்றணும். அதனால திமுகவை அவரால் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாது.